மனசை பார்த்தா லவ் வரும்னு நினைக்கிறீங்களா? சாரி, நீங்க கடைசி வரையும் கமிட் ஆக மாட்டீங்க. என்னடா சப்போஸ் நீங்க கமிட் ஆனா கூட உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். மோஸ்ட்லி நெகட்டிவா தான் முடியும். ஃபர்ஸ்ட் நான் அட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயின்ல நிறைய ப்ரீஃபிக்ஸ்டு ரூல்ஸ் இருக்கு. எந்த பர்சன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மேலதான் நம்ம அட்ராக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மயில் எடுத்துக்கோங்க. பெண் மயில் எந்த ஆண் மயில் ரொம்ப அழகா ரெக்கையை விரிச்சு நல்லா பெருசா அழகா இருக்கோ அது மேலதான் அட்ராக்ட் ஆகும். இப்படிதான் அது பிரெயின்ல ப்ரீஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் பையன் பிரெயின்லயும் பொண்ணுங்க பிரெயின்லயும் ஒரு பையனோட அட்ராக்ஷன் எந்த பொண்ணு அழகா இருக்கோ அது மேலதான் வரும். ஒரு பொண்ணோட அட்ராக்ஷன் எந்த பையன் ஸ்டேட்டஸ் பெட்டரா இருக்கணும் அவன் மேலதான் வரும். இப்படிதான் பையன் பிரெயின்லயும் பொண்ணுங்க பிரெயின்லயும் ஒரு சம் ரூல்ஸ் ப்ரீஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதை ஈவன் நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல கூட பார்க்கலாம். இப்ப ரைட்டா ராங்கன்னு கேட்டா நான் 100% தப்புன்னு சொல்வேன். எப்பவுமே ஒரு பர்சனோட கேரக்டரை பார்த்தா அட்ராக்ட் ஆகும். பட் ஒரு 20% மெச்சூரிட்டியான பீப்புள் இருக்காங்க, அவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. பட் மெஜாரிட்டியா நார்மலா ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொன்னாலும் சரி எந்த பொண்ணு அழகா இருக்கோ அதான் சூஸ் பண்ணுவான். அதே மாதிரி தான் பொண்ணுக்கும். ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க உங்க கிரஷ் அட்ராக்ட் பண்ண அப்படின்னா உங்க மனசை பார்த்துல அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. உங்க கிரஷோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க மேல அட்ராக்ட் ஆவாங்க.